வாக்குச்சாவடி வியூகம் சேலம் தெற்கு 2021 ரிசல்ட். நெக்ஸ்ட் பேஜ். இதில் ஃபுல் எண்ணிக்கைகள் வந்துடும். ஆண் பெண்கள் எவ்வளோ, விகிதாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். உங்களுடைய கைபேசிக்கே வந்து டிஜிட்டலாக வந்து பூத்தோடைய ஒவ்வொரு மெம்பருக்கும் கொண்டு வந்து சேர்த்துருவோம். உங்களுடைய பூத்துக்கு எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை குடும்பம் இருக்குது, அதுக்கப்புறம் போன எலெக்ஷனில் ஒவ்வொரு பூத்துலேயும் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு, அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுடைய கைபேசிக்கு வந்து சேர்ந்துடும். நெக்ஸ்ட். இது மாதிரி தான் இருக்கும். அது முன்னாடி பேஜ் போங்க. முன்னாடி பேஜ் இப்படி தான் இருக்கும். சேலம் தெற்கு 2021 வாக்குச்சாவடி எண்ணிக்கை 264. அப்போ சேலம் தெற்குலேருந்து வந்தவங்களுக்கு உங்களுடைய கைபேசிக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்கள் பூத்தில் எந்தெந்த கட்சிகள், அந்தந்த கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் எந்த அளவுக்கு பணி செஞ்சுட்டு இருக்காங்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அவங்கெல்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இன்றையிலிருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கான பயிற்சி பட்டறைகள், மாவட்ட செயலருக்கான பயிற்சி பட்டறைகள்லாம் வந்து தலைவர் வந்து உடனே தொடங்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து கைபேசி மூலம் உங்களை இணைக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ அந்த 264 பூத்தில் ஃபர்ஸ்ட் பூத் போங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பூத்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை 781. அதில் டிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 2 பேர்த்துக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம். இதை 2026 280 டிஎம்கேன்னா நம்ம 350 மாற்றி காமிக்கணும் அந்த பூத்தில் இருக்கவங்க. இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். தோழர்களே, நம்மளுடைய தலைவர் அவருடைய உழைப்பை தன்னுடைய வேர்வை மூலம் சிந்தி மிகப்பெரிய பிரச்சார திட்டத்தை உருவாக்கிடுவார். ஆனால் ஒவ்வொரு பூத்தோடைய வெற்றியும் உங்கள் கையில் இருக்கிறது. அதை மனசு வச்சுக்குவாங்க. சொன்ன மாதிரி இந்த தொகுதியில் 280 ஓட்டு டிஎம்கே வாங்கியிருக்காங்கன்னா அப்போ நம்மளுடைய உழைப்பு அந்த பூத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு வர முடிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இதோடைய ஹாலுடைய கெப்பாசிட்டி 10,000 பேர். அப்படி இருக்கும் பொழுது அந்த பூத்தில் எப்படி நம்ம டார்கெட் வச்சு 350 பேரை நம்ம வந்து மக்கள்கிட்ட நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்தணும். நம்ம கட்சியுடைய தலைவருடைய வார்த்தைகள், குறிக்கோள்கள், கொள்கைகள், கட்டமைப்பு, எதிர்காலத்தில் வந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் ஒரு பிரச்சாரகராக மாற வேண்டும்.